நான் சும்மா உங்ககிட்ட ஒரு 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 10 நிமிஷம் உட்காந்து பேசினா கூட அது உங்க உடலுக்கு வந்து ஒரு பயனுள்ளதாக தான் மாறும். ஒரு உயிர் வந்து ஒரு ரொம்ப தீவிரமா இருக்கும்போது அதுக்குள்ள மண்ணுக்குள்ளேயோ மரத்துக்குள்ளேயோ ஏதோ ஜீவ சமாதிக்குள்ள இருக்கிற உயிர் வந்து வெளிவந்து அதோடைய அலைவரிசையை வெளியே காட்டும்பாங்க. அதுதான் ஆன்மா விழிக்கிறது, அந்த உயிர் விழிச்சிருக்கு அப்படின்னு சொல்றது தான். இப்ப நமக்குள்ள கடவுள் வழிபாடுகள், இறை வழிபாடெல்லாம் விழித்ததுனாலதான் நடக்குது. யாரோ சொல்லி கொடுத்து நடக்கல. செல்ஃபா ஒன்ன நீ தயார் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த மைதானம், இந்த இடம். அப்ப செல்ஃபா இல்லாம நீ என்ன கும்பிட்டு ஏமாந்து போயிடாது. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த இடம் வந்து ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு ரியலிஸ்டிக்காக இதுக்குள்ள நேச்சராகவே பல ஆண்டுகளாக ஒரு விஷயம் இருக்கு. நான் வந்ததுக்கு அப்புறம் அதோடைய நேச்சர் இன்னும் தீவிரமாயிடுச்சு. அதனால இந்த இடம் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. இது ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு இடம். அதனால இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க லைஃப்ல. அதனால இதை பிடிச்சிக்கங்க. இது வந்து எப்பயுமே உங்களுக்குள்ள ஒரு தொழில்ல கொஞ்சம் துரோகம், போட்டி, இல்லை வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம், அதெல்லாம் வந்து இந்த சாப்பிட்டு ஒரு 1/2 hour இந்த பக்கம் அப்படி சுற்றி தெரிஞ்சு ஒரு ஆசுவாசப்படுத்தினீங்கன்னா எல்லாமே அது அந்த சாப்பாட்டுக்குள்ளேருந்தே உங்களுக்கு ஒரு சொல்யூஷனை கிடைச்சிடும். ஏன்னா இது வெறும் அன்னதானம் மட்டும் கிடையாது. உள்ள ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த ரகசியத்துல ஒரு ஒளி வந்து இந்த அன்னதானம் போடுது. அதுதான் அதுக்குள்ள இருக்கிற விஷயம். அதனாலதான் இது வந்து ரொம்ப ஒரு நான் வேலை செய்யல அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்றேன். என்னால ஒரு நம்மளாம் பிளான் பண்ணி செய்ய முடியாது. அப்புறம் இந்த ஸ்ரீசக்கரத்தை பத்தி உங்களுக்கு ஒரு ஒரு சூழல் இருக்கும் இல்லை? அந்த மாதிரி ஒரு நல்ல வடிவம், நல்ல சூழல் வந்து மாற தொடங்கி இருக்கு. நல்ல சூழல் இருக்கு. ஒரு ஒரு உடலோட இருக்கிற ஒருத்தர் வந்து உங்களோட ரொம்ப தெரிஞ்சவரா, ரொம்ப நெருக்கமா உங்க கூட பயணிக்கிறவரா நாம இருக்கிறோம். நமக்குள்ளே ஒரு நல்ல அலைவரிசை இருக்கிறதுனால அது இன்னும் உங்களை வேற. நான் சும்மா உங்ககிட்ட ஒரு 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 10 நிமிஷம் உட்காந்து பேசினா கூட அது உங்க உடலுக்கு வந்து ஒரு பயனுள்ளதாக தான் மாறும். ஏன்னா இந்த உடல்ல இருந்து ஒரு 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 காற்று வெளிப்படும். அப்ப சும்மானாவது நான் யாரை சந்திக்கிறேனோ, யாரை சந்திச்சாலும் சரி, எந்த நகரத்தை சந்திச்சாலும் சரி, இந்த உடல்ல இருந்து ஒண்ணு வெளிப்படும். அவங்க என்ன இப்படித்தான் பார்க்கணுங்கிறது எந்த அவசியமும் கிடையாது. எப்படி வேணாலும் பார்க்கலாம். அவங்க வந்து என்ன எந்த ரூபத்துல வேணாலும் பார்க்கலாம். ஆனா இந்த உடல்ல இருந்து ஒண்ணு வெளிப்படும். இப்ப அது அவங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பயன் உள்ளதாகவோ, ஒரு நல்ல சூழலை உருவாக்குறதாகவோ ஒன்று இருக்கும். அவ்வளவுதான் அதோட விஷயம். அதை இதை எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும்னா, இந்த மண்ணுக்குள்ள பல ஆயிரம் ஆண்டுகளாகவே ஒரு தன்மை, ஒரு ஒளி தன்னை வெளிப்படுத்தாம உள்ளே இருக்கு. அப்ப இன்னொரு அலைவரிசையாக ஒருத்தர் வர்றாரு. அவர் வந்து இந்த பகுதியில நடக்கிறாரு, இந்த இடத்துல நடக்கிறாரு. அப்ப நம்ம இந்த இடம் காலு கூட வைக்க முடியாம இருக்கும்போது ஒரே ஒரு சொம்புல தண்ணி எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல நின்று, நீங்க உட்காந்துருக்க இடத்துல தான் அந்த இடம் தாண்டி அந்த உணவு கொடுக்குறாங்கல்ல, சாப்பாடு போடுறாங்க பார்த்தீங்களா, அங்க இந்த இடத்துல நின்று என் காலில் ஒரே ஒரு சொம்பு தண்ணி மட்டும்தான் ஊற்றுனேன். ஊற்றிட்டு தான் இந்த வேலையை தொடங்கணும். வேற எதுவுமே செய்யல. ஒரே ஒரு சொம்புல தண்ணி எடுத்துட்டு வந்து என் பாதத்துல ஊத்திட்டு இங்க வேலையை ஆரம்பிங்க அப்படின்ட்டு போயிட்டு, அவ்வளவுதான். அப்புறம் இந்த இடம் எப்படி உருவாயிருக்கு அப்படிங்கிறத நீங்க அடிப்படையா பாருங்க. அதுக்கு என்னன்னா, அது வெளிப்படாம உள்ள இருந்துச்சு இல்ல, நம்ம இங்க இருந்தோன்னா அது வெளிப்பட்டுருச்சு. அப்ப அதுக்கு காரணம் அதோட ஃப்ரீக்வன்ஸும் நம்மளோட ஃப்ரீக்வன்ஸும் அந்த அலைவரிசையில வெளியே வருது. அப்ப ஒரு ஃப்ரீக்வன்சி, ஒரு 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 உயிர் வந்து ஒரு ரொம்ப தீவிரமா இருக்கும்போது அதுக்குள்ள மண்ணுக்குள்ளேயோ மரத்துக்குள்ளேயோ ஏதோ ஜீவ சமாதிக்குள்ள இருக்கிற உயிர் வந்து வெளிவந்து அதோடைய அலைவரிசையை வெளியே காட்டும்பாங்க. அதே மாதிரி இந்த மண்ணுக்குள்ள இருந்த அலைவரிசை நாம வந்ததை பார்த்துட்டு அது வெளிப்பட்டுச்சு. அப்ப நாம வெறும் வரல, நமக்குள்ள இருக்கிற உயிர் கொஞ்சம் மேல் நோங்கி நிற்கும். அப்ப அந்த அலைவரிசையோட இந்த அலைவரிசை வெளியில வந்து ஒண்ணு செய்யப்படும். அப்ப இந்த இடத்துக்கு
நாம கஷ்டப்படாமே எளிமையா வேலை நடக்கும். அப்ப ஒரு எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம வீடோ நம்மளோட வேலையோ நாம 5% தான் வேலை செய்யணும், 90% அதுவா நடக்கணும். அதுவா நடக்கலைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்ப இதுக்கு எத்தனை லட்சம் வேணாலும் யாரு வேணாலும் பணம் போடலாம், ஆனா இது இயல்பா நடக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப யார் வேணாலும் பருப்பு கொடுக்கலாம், சாம்பார் நல்லா வரணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப யார் வேணாலும் அரிசி கொடுக்கலாம், அந்த அரிசி அடிபிடிச்சிடாம வரணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு டேஸ்ட்டுங்கிறது காசாலேயோ நிர்வாகத்தாலேயோ கொடுத்துட முடியாது. அது இப்ப நம்ம எத்தனையோ இடத்துல தொழில் பண்றோம். அப்ப 20 லட்சம் 10 லட்சம் கடன் வாங்கிட்டு தொழில் பண்றோம். அந்த இடத்துக்குள்ள நம்ம சின்சியரா தான் உழைக்கிறோம். ஆனா அந்த கடைக்கு போறதோ அந்த தொழில் ரன் ஆகாம போனுச்சுன்னா 1 மாசம் 2 மாசம் 6 மாசம் தான் நம்ம தாக்கு பிடிக்க முடியும். அதுக்கப்புறம் நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது. அப்ப நம்ம எவ்வளவு வேணாலும் ஒரு வேலை செய்யலாம், ஆனா அது இயல்பாக மக்களிடம் போய் சேர்றதோ ஒரு நல்ல பேர் கிடைக்கிறதோ அது நம்ம கையில கிடையாது. அங்க ஒரு அலைவரிசை. அப்ப உழைக்கிறது மட்டும்தான் நம்மளோட வேலை, பணம் முதலீடு பண்றது நம்மளோட வேலை. ஆனா அது நடக்கிறது இந்த வெட்ட வெளியா இருக்கிறதோட தான். அப்ப இங்க பணம் வருது, பொருள் வருது, நிர்வாகம் சுத்தி மக்கள் நிற்கிறாங்க. ஆனா இது இயல்பாக அந்த தன்மை எல்லாருக்கும் கஷ்டம் இல்லாம அது நடக்கிறதுனாலதான் இதை ரசிக்க முடியுது, இதோட டிராவல் ஆகணும். இதுதான் அதோட விஷயம். அப்ப உங்களுக்குள்ள இருந்து இது இந்த விஷயத்தை பாக்குறது என்னன்னா, நீங்க எல்லாரும் இப்படி நடந்து போங்க. உங்களுக்கு கீழே மண்ணுக்கு கீழே ஒரு பூமியாக இது ஒரு பாமாயி இது ஒரு சுழற்சியாக இருக்குன்னு சொல்றாங்கல்ல, பூமி சுழற்சிங்கிறாங்கல்ல, அதே மாதிரிதான் இந்த அன்னதான கூடத்துல எவ்வளவோ பேர் இருந்தாலும் இயல்பாக இயற்கையாக ஒரு ஒளியோடைய அலைவரிசை இங்க இருக்கிற சாம்பார்லயோ ரசத்துலயோ இங்க இருக்கிற மோர்லயோ அதோட ரேடியேஷன் கலக்கப்படுது. அப்ப அது உயிர்த்தன்மையோடு அந்த செயலை அந்த சுவையை கொடுக்குது. அது ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்துகிறது. அப்ப உடலுக்குள்ளேயோ ஒரு மனிதனுக்குள்ள அந்த தீமையான எண்ணமோ அலைவரிசையோ சோர்வோ கஷ்டமோ இருக்கும்போது இங்க உணவு எடுக்கும்போது அவனுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாமத்தை அவன் பார்க்கறதுக்கான வாய்ப்பை உருவாக்கிக்கிறான். அப்படிதான் அதோட படியும். அதே மாதிரி தொடர்ச்சியா அங்க யாரும் உணவு எடுக்க முடியாது. ஒரு 3 மாசம் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இங்க இருந்து போயிடுவாங்க. அப்புறம் இன்னொரு புது நபர் உணவு எடுத்துக்குவாங்க. ஏன்னா இங்கேயே உணவு எடுத்துக்கிட்டே இருந்தான்னு வச்சுங்களேன், அவன் ஒரு சொல்ல முடியாது, அவன் ஞானியா கூட மாறினால் மாறிடுவான். அது நம்ம அதனால அதுவே என்ன பண்ணோம்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுரும். நீ தொடர்ச்சியா இங்க உணவு எடுக்காத, தொடர்ச்சியா உன்னால எடுக்க முடியாது அப்படிங்கிறத அது ஒண்ணு சொல்லிடும். நம்ம மாணவர்களே தொடர்ச்சியா என்னோட இருக்கிறதோ இந்த அட்மாஸ்பியர்ல இருக்கிறதோ இருக்க முடியாது, தொடர்ச்சியா இருக்க மாட்டாங்க. ஒரு பிட்டு பிட்டாக தான் செயல்படுத்த அந்த இயற்கையே வைக்கும். அப்ப என்னன்னா ஒரு கொஞ்சம் கொஞ்சமா உன்னுடைய வளர்ச்சி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய வடிவம். அப்ப முக்கியமானது என்னன்னா, ஒரு சக்தி இருக்கு பிரபஞ்சத்துல, அதை நம்ம பயன்படுத்தாம அதுவே வெளிப்படணும். பயன்படுத்தினா அது பாவம், அது சித்து. பயன்படாம நல்ல இப்ப ஒரு தியானம் பண்றாருன்னு வச்சுங்களேன், இடுப்புல இருந்து தலை வரைக்கும் அவர் வளரணும். வளர்ந்தாருன்னா அது வெளிப்படும். அது வெளிப்படுறதுக்கு முன்னாடியே அது மேல இடுப்புல இருந்து தலைக்கு போறதுக்குள்ளேயே அது பல ரூபத்துல வெளிப்படுத்தும். அப்ப வெளிப்படுத்தும் போதெல்லாம் யாரெல்லாம் அந்த சக்தியை பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அது அவங்க அந்த முழுமையை அனுபவிக்க முடியாம போயிடுறாங்க. இதுதான் அதோடைய வடிவம். அப்ப குழந்தையோ மனைவி கிட்ட இருந்து உண்மையான தன்மையை ஒரு மனைவி ஒரு கணவன்கிட்ட இருந்து பெற முடியல, ஒரு கணவன் மனைவி கிட்ட இருந்து உண்மையான தன்மையை பெற முடியல. ஏன்னா கணவன் மீது மனைவிக்கு எதிர்பார்ப்பு, மனைவி மீது கணவனுக்கு எதிர்பார்ப்பு. இந்த ஆசை இந்த எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை உருவாகும் போது அங்கு மனைவியா ஒரு புது புது விஷயத்தை செய்யும் போது நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுது, அதுல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுது. அப்ப எதிர்பார்த்து நிற்கும் போது அந்த இடம் பூர்த்தி ஆகும் போது அங்க தோல்வியாகும். அப்ப நம்ம விரக்தியா வரும். இவ இல்லாம வேற ஒரு பொண்ணு வந்தா நம்ம வாழ்க்கையே மாறி இருக்கும், இவர் இல்லாம ஒருத்தர் வந்ததா நம்ம வாழ்க்கையே மாறி இருப்பாங்க, இந்த வீடு இல்லாம இன்னொரு வீட்டுல இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை மாறி இருந்திருப்போம், நம்ம சைக்கிள்ல போறோம் அதே வண்டி இருந்தா நம்ம சம்பளம் உயர்ந்திருக்கும், இன்னைக்கு படிக்காம இருக்கோம் படிச்சிருந்தா நம்ம வாழ்க்கை உயர்ந்திருக்கும் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கா அவங்க ஒரு ஒப்பீடுகளை பண்ணிக்கிட்டே போய் அப்ப என்ன பண்றாங்க, ஒரு பொருளை எதிர்பார்த்து 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 ஏமாந்தாங்க. அதுதான் முக்கியமான. அப்ப ஒரு பொருள் மீது எதிர்பார்ப்புகள் வரவே கூடாது.
ஒரு பொருளை எதிர்பார்க்க கூடாது. ஒரு பொருள் மீது எதிர்பார்ப்புகள், நம்பிக்கை வைக்கக்கூடாது. இந்த உலகத்திலே பெரிய விஷயம், நீங்க என்ன நம்புறீங்கன்னா, நான் உங்களுக்கு ஏதாவது செய்யலைன்னா நீங்க ஏமாந்து போயிருவீங்க. அப்ப என்ன நீங்க எதிர்பார்க்கலைன்னா உங்களுக்கு தினந்தோறும் திருவிழா தான். அவ்வளவுதான். என்கிட்ட இருந்து ஒரு 5% கிடைக்கலாம், 2% கிடைக்கலாம், அது காலதாமதமா கூட கிடைக்கலாம். ஆனா எதிர்பார்த்துட்டீங்கன்னா 6 மாசத்துக்குள்ள என் வாழ்க்கை மாறணும்னு எதிர்பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கங்க, நான் 6 மாசத்துல செய்யலைன்னா நீங்க ஏமாந்து போயிருவீங்க. இதுதான் விஷயம். அப்ப நீங்க 6 மாசமும் எதிர்பார்க்காம இயல்பா கடந்து வரும்போது, அப்ப எதிர்பாராம நானே ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு ஏதாவது செஞ்சுட்டேன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி. அதுதான் அதிசயங்கிறாங்க. அதுதான் அமானுஷ்யம். அதுதான் உண்மை தன்மை. அதுதான் யதார்த்தம் அப்படிங்கிறது. அதுதான் முழுமையான வளர்ச்சியுடன். அந்த முழுமையான வளர்ச்சி என்னன்னா, எனக்கு இந்த அன்னதான கூடத்து மேல எந்த எதிர்பார்ப்புமே கிடையாது. இங்க வர்ற உங்க மேல எந்த தனிப்பட்ட முறையில ஒரு எதிர்பார்ப்பே எனக்கு கிடையாது. அவங்க வருவாங்க, அவங்க உங்களுக்கு தேவையானது ஒரு வேலை பண்ணுவாங்க, தியானம் பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க, அவங்க போவாங்க. இப்ப நான் நீங்க இதை நான் அப்படி உங்கள்கிட்ட கொடுத்துருக்குறேன், நீங்க என்ன பண்றீங்கன்னா திருவண்ணாமலையிலே இதை நம்பர் 1 ஆக்கியிருக்கேன் நான் எதிர்பார்த்தேன்னு வச்சுங்களேன், அது எனக்கு தப்பா போகும். அப்ப அது சரியா இருக்காது. அப்ப நாம உங்கள்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்கறது இல்லை. நம்ம தினந்தோறும் திருவண்ணாமலையில அன்னதானம் இன்னும் விரிவாக்கமா பின்னாட்கள்ல அது தீவிரமா மாறும். இன்னும் எல்லாருக்கும் இந்த எனி டைம் காலை இரவுகள்ல உணவு கிடைக்கிறதுக்கான ஒரு சூழலும் இயற்கையாகவே அது மாறும். அதுக்கான காலவரை அது தொடங்கியிருக்கு. அதே மாதிரி திருச்சிக்கு தஞ்சாவூருக்கு இடையில இதோட பிரம்மாண்டமான ஒரு இடம் அமைய போகுது. அதுக்கான ஒரு சூழல்ல அங்க எப்பொழுதும் ஒரு அன்னதானமாகவும் உலகளவில் ஒரு பெரிய பேசப்படுற ஒரு இடமாகவும் அந்த இடமும் திகழும். அதுக்கான சூழல் இருக்கும். அதே மாதிரி அந்த கொங்கு மண்டலம்னு சொல்லக்கூடிய ஈரோடு, கோயம்புத்தூர் இந்த பகுதிகள்லாம் நிறைய விழித்த ஆன்மாக்கள் இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் நமக்கு ஒரு பெரிய நமக்குள்ள நம்மளை பின்பற்றவங்க அதிகமா கோயம்புத்தூர் பகுதியை சார்ந்து இருப்பாங்க. அது இன்னையிலிருந்து அதுக்கான ஒரு பெரும் பணியாக அது தானாக அது நடக்கும். அப்பையும் சொன்னதுதான் இப்பையும் சொன்னதான் கீதை, குரான், கர்த்தருக்கு சொல்லக்கூடிய பைபிள், இது எல்லாமே ஒருத்தர் போய் பரப்பல, அது ஒரு அலைவரிசை. அந்த அலைவரிசை மக்களுக்குள்ள கிடைக்கும் போது அவங்க அதை நோக்கி வர்றாங்க. அதுபோல நாம போய் யாரும் மதத்தையோ கட்டாயப்படுத்தி குருவையோ தியானத்தையோ திணிப்பதோ பரப்புவதோ அல்ல. அது இயல்பாக இயற்கையாக அதுவாக அதுக்குள்ளிருந்து ஒரு பரிணாமத்துல அது வளரும், அது செயல்படும். அதுதான் ஆன்மா விழிப்பது, அந்த உயிர் விழிச்சிருக்கு அப்படின்னு சொல்றதுதான். இப்ப நமக்குள்ள கடவுள் வழிபாடுகள், இறை வழிபாடெல்லாம் விழித்ததுனாலதான் நடக்குது. யாரோ சொல்லி கொடுத்து நடக்கல. சொல்லி கொடுத்து நடந்துச்சுன்னா அது வேற மாதிரி போயிடும். அது விழித்துச்சுன்னா தானாக அவங்களுக்கு கோயிலுக்கு போகணுங்கிற அவங்களுக்குள்ளேயே அது ஒரு பரிணாமம் ஏற்படும். இப்ப தியானம் என்பது நம்ம யாருக்குமே கற்றுக் கொடுக்கல. தியானம் ஒரு உடல்ல இருக்கு. அது விழிக்கும் போது அதை முறைப்படுத்துறோம், அதை ஒழுங்குபடுத்துறோம். அவ்வளவுதான் அதுக்குள்ள இருக்கிறது. கற்றுக் கொடுப்பது என்பது என்னன்னா ஒண்ணுமே அறியாதவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது. ஆல்ரெடி உள்ள இருக்கு. உள்ள இருக்கிறத ஒருத்தர் அனுபவம் பெற்ற குருவாக இருக்கக்கூடியவர் அதை முறைப்படுத்தி அதை ஒழுங்குபடுத்தி அதை ஒரு நல்வழிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை அவர் உருவாக்கி கொடுக்கறது தான் நம்ம இவ்வளவு நாள் அதை சொல்றோம். அதனால இங்க நம்மளோட இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய வடிவமா பெரிய சூழலா அது மாறும். அதுக்கான விஷயம் இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி திருவண்ணாமலையிலேயோ இல்லை மற்ற இடங்கள்லயோ ஒரு குரு ஒரு ஆசிரமம் மாதிரி இல்லை. நிச்சயமா ஒரு உலக லெவல்ல எப்படி கீதையும் பைபிளும் குரான் இருந்துச்சோ அதே மாதிரிதான் நம்ம இருப்போம். ஏதோ ஒரு பக்கம் ஒரு வேலை செஞ்சுட்டு போற மாதிரியெல்லாம் இருக்காது. இதுக்கான சூழல் அப்படி இல்லைங்கிறத நம்ம அதை உணர்ந்து அது நிச்சயமா என் கூட இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். நம்ம ஆரம்பிச்ச காலகட்டத்திலேருந்து இப்ப வரைக்கும் நம்மளுடைய பிரயாணத்தை அவங்க பார்த்திருப்பாங்க. அந்த சூழலை அவங்க உணர்ந்திருப்பாங்க. அதே வேளையில இப்ப இந்த வடிவம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தெரியும். அதனால நான் எப்பயுமே என்னுடைய தத்துவமாக சொல்றது இயல்பு, யதார்த்தம், இயல்பாகவே தன்னுடைய பணியை செய்யறதும்
என் உருவத்தையோ பிற உருவத்தையோ வணங்குவதை விட்டுட்டு உணர்றது தான் சால சிறந்ததா இருக்கும். ஒரு குருவை வணங்குறதோட ஒரு குருவை உணர்றது உயர்ந்ததா இருக்கும். அப்ப ஒரு குருவோடைய உணர்தல்ல தான் ஒரு ஒரு விஷயம் வளரப்படும் அப்படிங்கிறது. சூரியன் அது நம்மளை பார்க்குது. அதே மாதிரி நீங்க ஒரு குருவை பார்க்கணும், குரு உங்களை பார்ப்பார். இந்த பார்ப்பதுல ஒண்ணு வளரும் பார்க்க. அதனாலதான் பண்டைய காலத்துல யாரும் யாரையும் குரு தொடாம பார்வையால பார்த்து ஒரு 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 ஆன்மாவை வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா முழுக்க காவி வேட்டி கட்டி மதத்தை பரப்புறதுக்கு யாரும் போகல. நல்ல வடிவத்துல தியானம் இருந்துச்சு. அந்த தியானத்தை எடுத்துக்கிட்டு பல நகரங்களுக்கு போகும்போது சில நகரங்கள்ல பஞ்சம் இருக்கும், சில நகர்ல தண்ணியே வராது, சில நகரங்கள்ல உணவுக்கு தட்டுப்பாடு வந்துடும். அப்ப அவர் போய் அங்க தங்கும்போது அந்த மக்களை பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு செழிப்பு ஏற்படும், ஒரு செயல் ஏற்படும். அது என்ன ஏற்படும்னா, அவர் அதிசயம் பண்ணல, அந்த உயிர் சக்தியை மேல் நோங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கும் போது அவருடைய உயிர் சக்திக்கும் ஆகாயத்துக்கும் ஒரு தொடர்பு கிடைக்கும் போது பஞ்சபூதங்கள்லேருந்து அந்த நீர்த்தன்மைகள் அதிகமா அந்த பகுதிக்குள்ள வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போதும் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கின்ற அந்த வறட்சிங்கிறது, ஒரு மனிதன் என்னன்னா வறட்சியா இருப்பான் அப்படிங்கிறாங்க. தண்ணி தாகம்லாம் இல்லாம எப்படி வறட்சியா ஒரு இடம் இருக்கோ அந்த மாதிரி ஒரு மனிதனே வறட்சியா இருப்பாங்கிறாங்க. அப்போ ஒரு குரு மாதிரி தியானம் பண்றவர் பார்க்கும்போது அந்த அந்த வறட்சியாக இருக்கிறவன் செழுமையாக மாறுவான். அப்ப அவனே ஒரு தோட்டமாக மாறுவான், அவனே ஒரு புல்வெளியாக ஒரு பூ பூக்கின்ற ஒரு நகரமாக மாறும்போது அந்த குடும்பம் மாறும். அவனுக்குள்ளேயும் ஒரு மங்களம் கேட்கும், அவன் குடும்பத்துகையும் அவனை சார்ந்த இடங்களுக்குள்ளேயும் ஒரு செயல் நடக்கும். அதனாலதான் திருவண்ணாமலையில பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல இந்த மலை இதெல்லாம் காடா இருந்துச்சு. அப்ப மனிதரா இருக்கக்கூடிய ஞானிகளாக ஒரு 5-6 பேர் வரும்போது அப்ப இங்க இருக்கிற நகரம் அப்படியே ஒரு மாதிரி தோட்டமாக அதை மாற தொடங்கினுச்சு. அதுக்குள்ள ஒரு பெரிய வடிவங்கள் மாற தொடங்கினுச்சு. இன்னைக்கு நம்மளை ஏதாவது பேசுறதோ யூடியூப்ல எடுத்து பத்திரிகையில போடலாம். அன்னைக்கு ரமணர் மாதிரி திருவண்ணாமலைக்குள்ள வரும்போது எந்த யூடியூப் இருந்துச்சு? ஆனா ரமணர் தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ பிற மாவட்டத்துல பிரபலமாகல. அமெரிக்கா மாதிரி, ஆஸ்திரேலியா மாதிரி, பிரான்ஸ் மாதிரி, ஜப்பான் மாதிரி, இந்த மாதிரி யூரோப் கண்ட்ரி மாதிரி இடங்கள்ல அவர் பேசப்பட்டார். அப்ப ஒரு எந்த மீடியாவும் இல்லாத காலகட்டத்துல வெளிநாடுகள்ல ஒரு ஞானி பேசப்படுறாரு, ஒரு ஞானியோட சிந்தனை போகுது. அவர் ஆங்கிலத்துல உரையாடல, அவர் பெரிய உட்கார்ந்து எல்லா அறிஞர்களோடையும் உட்கார்ந்து கேள்விகள் கேட்கறதுக்கு பதில் சொல்லல. மௌனமா ஒரு கோமணத்தை கட்டி கொண்டு கீழே அமருவது, மேலே திருப்பி மலைக்கு போவது, திருப்பி கீழே வருவது. அதே மாதிரி மக்களை பார்வைக்கு நேரம் ஒதுக்கும் போது கூட மக்களை நேரடியா பார்க்காம கூட ஏதோ ஒரு திசையில திரும்பி உட்கார்ந்துருப்பார். ஆனால் அவருடைய உயிர் சக்தியுடைய வளர்ச்சி பிற உயிர் சக்திகளை வளர்த்தது, அந்த மனதை அமைதிப்படுத்துறதுக்கான வாய்ப்பை கற்றுக் கொடுத்தது. அப்ப நான் யாரு என்ற அந்த உன்னதமான தத்துவத்தை, உன்னதமான செயல் வடிவத்தை அவர் உருவாக்கி கொடுத்துட்டு போனார். அப்ப எத்தனையோ ஜீவன்களுக்கு அது ஒரு வழிகாட்டியாகவும் அது ஒரு சூழல்களாகவும் இருந்துச்சு. இப்ப நம்மளுடைய வழி ஒரு சூழல்லையும் மனம் ஒரு மனிதனை பிரதானமாக ஆசைப்பட வைக்கும்போது, அப்ப மனம் ஆசைப்படுறது குறைஞ்சாதான். இந்த திருவண்ணாமலையில் தினந்தோறும் அன்னதானத்துக்கு அடிப்படை பணம் கிடையாது. அடிப்படை நான் ஏழையா இருந்தேன், அதனால எல்லா பணக்காரரும் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டிருக்கோம், நம்ம ஏழையா இருந்திருக்கோம், நம்ம வீடு கார் இல்லாமல் இருந்தோம், நீங்க நல்லா இருக்கிறோம், அதுல 10% உதவி செய்வாங்க. ஆனால் அடிப்படையாக எந்த சூழல்லையும் எனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணமே கிடையாது. இந்த கஷ்டப்பட்டோம், இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறோம், பிறருக்கு உதவுறோங்கிறது கூட மனம்தான். அந்த மாதிரி ஒரு தாட்டே இல்லை. இந்த தாட்டு மனம் நின்னோன்னு எந்த ஜீவன்களையும் ஒரே மாதிரி பார்க்குற ஒரு வாய்ப்பை எனக்கு உருவாக்கி கொடுத்தது. அங்க அவங்கள ஜாதியாகவோ மதமாகவோ மொழியாகவோ கலர் வேறுபாடாகவோ நம்ம பார்க்கறதே இல்லை. அப்ப அவங்கள நம்ம எப்படி பார்க்கறோம்னா, வானத்துல எல்லை இல்லாத நட்சத்திர கூட்டங்கள் எப்படி இருக்கிறதோ அந்த மாதிரி நட்சத்திர கூட்டங்களாக தான் நான் என்ன வர்றவங்களை நான் பார்க்கறேன். அந்த நட்சத்திர கூட்டங்கள் போலதான் நான் அவங்களோட பிரயாணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கிக்கிறேன். அவங்க பேர் என்ன, அவங்க எந்த ஊரு, அவங்களோட என்ன விஷயம், இதெல்லாம் எதுவுமே நான் கேட்கறது கிடையாது. அப்ப அந்த ஜீவன்களுக்கு நம்மளால் முடிந்த செயல்பாடுகளை செய்வதற்கு வாய்ப்பை உருவாக்குறோம். அப்ப தினந்தோறும் அன்னதானத்துல ரொம்ப கவனமாக செய்வது என்னன்னா, இங்க திருவண்ணாமலையில லெமன் சாதம், தயிர் சாதம், புளி சாதம், தக்காளி சாதம் போடப்படுது.
இது போடவே கூடாது அப்படிங்கிறத நான் சொன்னேன். அடுத்தது உப்மா போடப்படுது, இதுவும் போடக்கூடாது அப்படி என்று நான் சொன்னேன். தினந்தோறும் ஒரு ஏழை வீட்டுல கல்யாணம் பண்ணா அவனுக்கு சாப்பிட்றதுக்கே கஷ்டமா இருந்தாலும் அந்த கல்யாணத்துக்கு வடை பாயாசம் போடுவான். ஒரு பணக்கார வீட்டுல கல்யாணம் பண்ணா அவன் வசதிக்கு மாறியும் பண்ணுவான். அதே மாதிரி இந்த அன்னதான கூடத்துல எப்பொழுதும் கல்யாண வீட்டுல விருந்தளிப்பது போல் இங்கு வடை பாயாசத்தோடு சோறு இருக்கணும். எப்ப சாப்பாடு இருந்தாலும் பாயாசம், ஒரு ஸ்வீட் இருக்கணும். எப்பொழுதுமே இங்கு கல்யாண வீடு மாதிரி மங்களகரமாக ஒரு செயல் இருக்கணும். யாருக்காகவோ நம்ம கொடுக்குறோங்கிறதுக்காக ஒரு லெமன் சாதத்தையோ ஒரு புளி சாதத்தையோ கிளறி கொடுக்கவே கூடாது. ஒரு நாள் அன்னதானத்துல கூட இந்த மாதிரி வெரைட்டி ரைஸை கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகளை நம்ம உருவாக்கவே இல்லை. அப்ப எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு இறை பிரசாதமா லெமன் சாதம் புளி சாதம் வந்துச்சுன்னா எங்க மாணவர்கள் தான் உட்கொள்வார்கள். மக்களுக்கு நாங்க கொடுக்கறதே இல்லை. மக்களுக்கு எப்பொழுதுமே ஒரு வெரைட்டியா சாம்பார், ரசம், கீரை குழம்பு, 2 கூட்டு, அப்பளம், வடை, இந்த மாதிரி ஊறுகாய், துவையல், தனியா கீரை குழம்பு, அதே மாதிரி ஒரு நாள் சாம்பார்னா அடுத்த நாள் நம்ம வேற ஒரு குருமா குழம்போ, அந்த மாதிரி விதவிதமான குழம்புகள்ல பிடிக்கரணையில குழம்பும், அதே மாதிரி அந்த அந்த சுண்டவத்தல்ல பச்சை சுண்டவத்தல்ல இருக்கிற அந்த குழம்பும், இந்த மாதிரி உடலுக்கு தேவையான விஷயங்களை நம்ம செய்கிறோம். அதே மாதிரி அரிசி யாரோ ஒருத்தர் ஒரு மூட்டை கொடுக்குறாருங்கிறதுக்காக நம்ம பண்றது கிடையாது. நேரடியாக விவசாய நிலத்திலே கொள்முதல்ல அங்க போய் நெல்லை வாங்கி அதை அரைக்க சொல்லி அதுக்கான வேலைகள்ல அது ஒரு விஷயம். அப்படி அது லேட் ஆகும்போது ஒரே பிராண்டை, ஒரு நல்ல பிராண்டு நம்ம ஒரு அரிசி பொன்னி அரிசியில பண்ணணும்னு ஒரு பிராண்டை தான் நூற்றுக்கணக்கான மூட்டைகளை பர்ச்சேஸ் பண்ணி நமக்கு ஒரு ஸ்டோர் ரூமாக வச்சு, இந்த முனையில இங்கேருந்து ரமணாசிரமத்திலேருந்து வர்ற வழியில முனையில ஒரு தனியா ஒரு கீழே ஒரு அறை எடுத்து அந்த அறையில ஸ்டோர் ரூமாக நூற்றுக்கணக்கான அரிசி மூட்டைகளை வாங்கி ஒரே அரிசியை ஒரே பிராண்டை நம்ம வச்சிருக்கிறோம். தருமபுரி சுற்றி விளைகிற விளைநிலைகள்ல இந்த மாதத்திலிருந்து நெல் அங்க அறுவடைக்கு தயாராக இருக்கிறத நம்ம முன்னாடியே அட்வான்ஸ் கொடுத்துருக்குறோம். அதை எல்லாத்தையும் நெல்லை அரைச்சி கொண்டு வைக்க போறோம். அதே மாதிரி பாம் ஆயில், இந்த ஓகே ஆயில், இந்த மாதிரி ஆயில்லாம் பயன்படுத்துறதே கிடையாது. இந்த வேர்க்கடலையை, இந்த மலாட்டா சொல்றத, அதை பர்ச்சேஸ் பண்ணி நாமளே அரைத்து கடலெண்ணெய் யூஸ் பண்றோம். எள்ளை பர்ச்சேஸ் பண்ணி நாமளே நல்லெண்ணெய் யூஸ் பண்றோம். தேங்காவை பர்ச்சேஸ் பண்ணி நாமளே தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்றோம். அதே மாதிரி ஊத்துக்குழியில நம்ம கிட்ட தியானம் கத்துக்கிற ஒரு மாணவர்கிட்ட இருந்து கலப்படம் இல்லாத, திருப்பதியில போற நெய் எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனா நம்ம நெய்யில சுத்தமான நெய் மாதம் அங்கிருந்து வர வைக்கப்படுது. அவரிடம் நம்ம சொன்னதே, இது மாணவர்கள் சாப்பிட்றது, ஏழைகள் சாப்பிட்றது, தரம் குறைவாக இருந்தா அது ரொம்ப தவறா போயிடும். அதனால தயவு செய்து விருந்துல கூட தவறு நடக்கலாம், அன்னதானத்துல தவறு நடக்கக்கூடாதுன்னு ஊத்துக்குழியிலேருந்து அந்த வெண்ணெய, அந்த நெய் வர வைக்கப்படுகிறது. அப்ப நம்ம கிட்ட இருக்கிற எதுவுமே வெளியிலிருந்து வாங்குறது கிடையாது. பாக்கெட்ல இருக்கிற எந்த சாம்பார் பொடியோ மல்லித்தூளோ மஞ்சத்தூளோ எதுவும் கிடையாது. நாமளே அங்க மசாலா தூள்கள் ரெடி பண்ணப்படுகிறது. அதே மாதிரி கிச்சன்ல இருக்கிறவங்க அத்தனை பேத்துக்குள்ளேயும் ஒரு சுத்தமாக இருந்து ஒரு ஆத்மார்த்தமாக சமையலை செய்யணும். ஏனதானோன்னு செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு செயல். அதே மாதிரி முதல் நாளே ஒரு 20க்கும் மேற்பட்ட பால் லிட்டரு வாங்க சொல்லி பசும்பாலை முதல் நாளே காய்ச்சி அதை உரகுத்தி அடுத்த நாள் அதை தான் நாங்கள் மோரா கொடுக்குறோம். அதே மாதிரி ரசத்தை ரெகுலரா இல்லாம கொள்ளு ரசம், பலவிதமான ரசங்கள்ல தேங்காய் பால் ரசம், அந்த மாதிரி ரசங்கள்லேயே வெவ்வேறு விதமாக மாற்றப்படுகிறோம். அதே மாதிரி ஸ்வீட்டே பாயாசத்தை ஒரு விதமான பாயாசம் பண்ணாம வெவ்வேறு விதமான பாயாசங்கள் கொடுக்கப்படும். ஒரு நாள் முட்டைகோசுனா அடுத்த நாள் உருளைக்கிழங்கு, அடுத்த நாள் உருளைக்கிழங்குனா அடுத்த நாள் சேனக்கிழங்கு. இந்த மாதிரி காய்களும் யாரோ கொடுக்கறது கிடையாது. 10 மாணவர்கள் இதுக்கு தனியா வேலை செய்யறாங்க. 2 பேர் ஸ்டோர் ரூம்ல வேலை செய்யறாங்க. 2 பேர் காய்கறிகள் வாங்குறதுக்கு மட்டும் மல்லிகை ஜாமானுக்காக அவங்க தனியா இருக்கிறாங்க. ஒருவர் சிலிண்டரு, இந்த நிர்வாகத்தை ஒருத்தர் பார்க்குறாரு. இந்த ஸ்டோர் ரூம் நிர்வாகத்தை, இந்த இந்த அன்னதான கூடத்தை நிர்வாகத்தை 2-3 பேர் பார்க்குறாங்க. எல்லாரும் மாணவர்கள். பாக்கி 26 பேர், அதில் 20 பேர்கிட்ட பெண்களே வேலை செய்கிறாங்க. அவங்க எல்லாருமே ஸ்டாப் மாதிரி இல்லாமல் சுதந்திரமாக ஒரு ஆசிரமத்தில் வேலை வாங்குற மாதிரியோ ஒரு சம்பளத்துக்காக வேலை செய்கிற மாதிரி எந்த தாட்டும் இல்லாமல் ஒரு இயல்பாக ஒரு இயற்கையாக தன்னோட வீட்டிலேருந்து சமைச்சு ஒரு கிச்சன்லேருந்து எடுத்துகிட்டு தாய்க்கோ மகனுக்கோ பரிமாறுவாங்கல்ல, அதே மாதிரி அந்த சகோதரிகள் போய் கிச்சன்லேருந்து தூக்கிட்டு அவங்களே அதை தூக்கி வைத்து அவங்களே பரிமாறுவாங்க.
அதுக்குள்ள எந்த ஒரு 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 விஷயமே இருக்காது. இது எப்படி நடக்குது? என்னுடைய மாணவர்களுக்கு நிறைய பேரும் தினந்தோறும் மாதம் பெரிய தொகை தேவை, இது எப்படி ரன் ஆகுது, இது எப்படி சாத்தியப்படுத்துறாங்க அப்படிங்கிறதுல அவங்களுக்குள்ளே ஆச்சரியம் இருந்திருக்கும். அதே ஆச்சரியம் எனக்கும் இருக்கு. நானும் இதற்காக பெரிய பெரிய தொகையை தேடுவதோ பெரிய தொகையை கொண்டாந்து வைப்பது என்பதற்காக எந்த திட்டமும் கிடையாது. அப்ப இதோடைய செயல்பாடுகள் அது இயல்பாக இயற்கையாக நடக்குது. புரியாத புதிர் என்னன்னா, தொடங்கி வைத்ததான் நாம. இது எப்படி நடக்குது என்பது எனக்கும் வியர்ப்பு தான். உங்களை மாதிரி நானும் வியர்ந்து ஒரு பார்வையாளனா தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா இங்க இருக்கிறதுல முக்கியமானது என்னன்னா, நாம ஏதோ ஒரு பொருளை பயன்படுத்தவே மாட்டோம். அன்னதானத்துக்கு யாராவது ஃப்ரீயா கொடுத்தா அந்த பொருளை சோதிச்சுட்டு சரியா இல்லைன்னா அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிதான் இங்க ரூல்ஸே இருக்கும். அதே மாதிரி ஒரு ஒரு ஐட்டம் ஒரு சாப்பாடு ரெடியானோன்னா டேஸ்ட் பார்ப்பாங்க. சுமாரா இருந்துச்சுன்னா அதை மக்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, அதை அங்கேயே வச்சிருவாங்க. அப்போ ஒருத்தர் அந்த சுவை பார்க்கறதுக்காகனே ஒருத்தர் நாங்கள் வச்சிருக்கோம். அப்போ இதெல்லாம் எதற்காக பண்றோம் அப்படின்னா, நம்ம உயர்ந்த செயல் எது அப்படின்னா இந்த தியானம் இந்த மாதிரி கலைகள்லாம் உயர்ந்த செயல். இதுக்கெல்லாம் எப்போ கலப்படமாகவோ காசு வாங்க ஆரம்பிச்சோமோ இதுக்குள்ள நம்பகத்தன்மை போயிடுச்சு. அப்ப இதெல்லாம் அப்படி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் ரொம்ப கவனமாக நம்ம இந்த வேலைகளை பார்க்க சொல்றோம். இலவசத்துல எப்பயுமே குறைபாடு இருக்கும்னு மக்கள்கிட்ட ஒண்ணு இருக்கு. ஆனா அந்த உலகத்திலே இலவசம்தான் தலை சிறந்தது. பஞ்சபூதங்கள் இலவசம் தான், சந்திரன் சூரியன் இலவசம் தான், 27 நட்சத்திரங்கள் இலவசம் தான், 9 நவகிரகங்கள் இலவசம் தான், இந்த பூமியோட சுழற்சி இலவசம் தான், இந்த விரிந்து கிடக்கின்ற அந்த அந்த நீல நிறத்தில் இருக்கிற வானம் இலவசம் தான், காவேரி கரையோ இங்க இருக்கிற பிற நதிகளோ இலவசம் தான், இங்க விரிந்து கிடக்கிற கடல் இலவசம் தான். ஆனா இதெல்லாம் எவ்வளவு தரமா இருக்கு. ஆனா மக்களால் மக்களுக்கு கொடுக்கும்போது அது ஏன் தரமா இருக்க மாட்டேங்குது? அப்ப நாம அதை இயற்கையிலே தரமா கொடுக்கறதுக்கான ஒரு முன் உதாரணமா பண்ணணும். நீங்க எந்த இந்தியாவில் இருக்கிற எந்த ஆசிரமத்துக்கு வேணாலும் போங்க, சுத்தம், குவாலிட்டி, தரம், இந்த மாதிரி ஒரு விஷயத்த தமிழ்நாட்டில் ஹோட்டல்லையும் ஃபாலோ பண்ணுவாங்களான்னு தெரியாது. அந்த ஃபுட்டு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க அவங்களையும் கூட ஆய்வு பண்ணிக்க சொல்லுங்க. தரம், அதே நேரத்தில் சுத்தமா குவாலிட்டியா அந்த உணவை கொடுக்கணும். அந்த உணவை நம்ம கிட்ட சாப்பிட்றவங்க 15 நாளுக்கு அப்புறம் கூட அவங்க வயிறையோ அவங்க உடலுக்கோ ஏதாவது ஒரு விஷயம் ஆகுதா அப்படிங்கிறதை கூட நம்ம அதை பார்க்க சொல்லணும். அப்ப எந்த அளவுக்கு இது மேல ஒரு சூழல் இருக்குங்கிறத பார்த்துக்கணும். நம்ம ஏதோ ஒரு விஷயத்த அங்க திருவண்ணாமலையில் என்னன்னா, ஒரு குரு வருவார், அவரை நம்பி ஒரு 50 பேர் வருவாங்க, கொஞ்சம் காசு கொடுப்பாங்க. ஏதோ அன்னதானம் பண்றது பெரிய விஷயம் கிடையாது. அந்த அன்னதானத்தை எப்படி பண்ணணும்? இப்ப வடை பண்றாங்க, இங்க எங்கேயாவது தமிழ்நாட்டில் வடைய கடல் எண்ணெயில யாராவது போடுறாங்களா? என்ன எண்ணெயில வடை போட்டு கொடுக்குறாங்கன்னு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஹோட்டலும் எல்லா டீ கடையிலையும் நீங்களே ஆய்வு பண்ணுங்க. ஆனா நமக்குள்ள அதெல்லாம் சுத்தமான ஆயில்ல தான் போடப்படும். அதை வேற எந்த ஆயில்லையும் போடப்படாது. இதெல்லாம் ஒரு வரமுறையில நம்ம கொண்டு வரோம். பல பேர் நீங்க அன்னதானம் பண்றீங்கிறதுக்காக காய் வேணா நாங்க உதவட்டுமா, இல்லை நாங்க வேற ஏதாவது உதவட்டுமான்னு நிறைய பேர் கேட்டாங்க. அந்த மாதிரி வாய்ப்புகளை நான் கொடுக்கறதே கிடையாது. ஏன்னா ஒரு காயோ ஒரு பொருளோ அது ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அது ஏதோ ஒன்று கொடுக்குறீங்கிறதுக்காகலாம் நாங்கள் பயன்படுத்த மாட்டோம், பயன்படுத்தக்கூடாது. அப்ப நிறைய பேர் நம்மளை அணுகும் போது கூட அந்த வாய்ப்பை நான் யாருக்கும் கொடுக்கல. அது மாதிரிலாம் போகாதீங்க, மெரிட்டை விடாதீங்க. அன்னதானங்கிறது ஒரு குருவுக்காக சாமிக்காக பண்றது இல்லை. ஒவ்வொரு தனி மனிதனுடைய ஜீவனை மதித்து நம்ம செய்ய வேண்டிய வேலை. ஒருத்தர் ஒரு ஜீவனை ஒரு உயிரை நம்ம மதிக்க கற்றுக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்ப அந்த ரெஸ்பான்ஸ் இருந்தா ஒரு வேலை செய்யணும். அதை நம்ம செய்ய முடியலையா, அந்த வேலையை செய்ய வேண்டாம், அவ்வளவுதான். நீங்க எப்பயுமே பாருங்க, இந்த அன்னதானம் கொடுத்துட்ட யார்கிட்ட வேணாலும் தனிப்பட்ட முறையில் விசாரித்து பாருங்க. மத்தியானத்துல நீங்க எப்ப வேணாலும் வாங்க, எங்கேயுமே ஒரு தயிர் சாதத்தை லெமன் சாதத்தை உங்களால சாப்பிட முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு சூழலை நாங்க உருவாக்கி வச்சிருக்கிறோம். திருவண்ணாமலையில நீங்க எந்த ஆசிரமத்துல வேணாலும் போய் சாப்பிடுங்க. ஆனா இங்க இருக்கிற விஷயத்த நீங்க எப்படின்னு பாருங்க. பழனியில அதிகமான பேர் உணவு எடுத்துக்கிறாங்க, திருப்பதியில அதிகமான பேர் உணவு எடுத்துக்கிறாங்க. 2 கிச்சனையுமே ஆய்வு பண்ணி பாருங்க. பழனி கிச்சனையும் திருப்பதி கிச்சனையும் நம்ம கிச்சனையும் நம்ம கிட்ட என்ன மாதிரி ஸ்டோர் ரூம்ல இருக்கிற வடிவமோ இங்க இருக்கிற அந்த கொடுக்குற விஷயமும் எப்படி இருக்கு, அங்க எப்படி இருக்குங்கிறதையும் நீங்க பாத்துக்கணும். அப்ப எவ்வளவு ஆயிரக்கணக்கான பேருக்கு கொடுக்குறோம்னு முக்கியம் இல்லை, அதை எப்படி கொடுக்குறோம், அது என்ன மாதிரி வடிவத்துல கொடுக்குறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்ப இது பின்னாட்கள்ல ஒரு முன் உதாரணமாக இந்தியாவில் மாறணும். 1.
என்னுடைய மெயின் நோக்கமே இலவசம் என்றது ஒரு மூஞ்சியை சுளிக்கிற மாதிரி ஒருத்தர் போகக்கூடாது. இலவசத்துல ஒரு நம்பகத்தன்மையான விஷயம் இருக்கு. தாயோட பால் ஒரு மகனுக்கோ ஒரு மகளுக்கோ இலவசம் தான். ஆனா அதுதான் உயிரை காக்கிற மருந்து. அந்த மாதிரிதான் இயற்கையால கிடைக்கப்படுற அத்தனையுமே உயிரை காக்கக்கூடியதும் உயிரை வளர்க்கக்கூடியதாகவா இருக்கணும். அதுதான் நம்மளுடைய வடிவம். அப்ப செல்வத்தால் ஒரு விஷயத்த பண்ணிட முடியாது. அதை தாண்டி ஒண்ணு வேணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு சூழலை நாம உருவாக்குறோம். கிச்சன்ல வேலை செய்யறவரு ஒரே ஒருத்தர் தான் வந்தாரு சமைக்கிறது. அவருடைய குடும்பமே இன்னைக்கு வந்து வேலை செய்யுதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இங்க நடக்கிற சூழல்களை பார்த்துட்டு அவங்க எல்லாம் வர்றாங்க. இப்ப நம்ம கிட்ட இருக்கிற மாணவர்களை யாருக்கிட்டையுமே ஒரு கண்டிஷன் என்னன்னா, வாலண்டியர்ஸா இருக்கக்கூடாது. தியானம் பண்ண வந்தவன் சாம்பார் வழி இருக்கக்கூடாது. அப்ப தனியாக இதுக்குன்னு ஆள் இருக்காங்கல்ல, அவங்க வேலை செய்யட்டும், நீங்க சாப்பிடுங்க, இங்க நடக்கிறத கவனிங்க, அப்படிதான் வச்சிருக்கணும். தியானம் பண்ற மாணவர்களை செய்யறேன். ஆனா தியானம் பண்ற மாணவர்கள் வெகு சில பேர் இங்க உதவுறாங்க. அவங்க ஏன் உதவுறாங்கன்னா, அந்த நடக்கிற விஷயத்தை பார்த்து தன்னறியாம இன்ட்ரெஸ்ட் ஆகி அவங்களே களத்துல இறங்குறாங்க. அந்த எழுச்சிங்கிறதா தான், தன் எழுச்சிங்கிறதா தான். நம்ம சுதந்திர போராட்டத்துல தன் எழுச்சிங்கிறது ஒண்ணு நடந்துச்சு. அப்பதான் மக்கள் வந்து திரண்டு வந்து ஒரு வேலை செஞ்சாங்க. இந்த மாதிரி இந்த அன்னதான கூட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா யாரையும் நம்ம கட்டாயப்படுத்தியோ எதுவுமே இருக்காது. அந்த தன் எழுச்சியிலேயே நடக்கிறத பார்த்துட்டு அவ்வளவு பேர் சாப்பிட்றது, அந்த முக மலர்ச்சியை பார்த்துட்டு நிறைய பேர் நாம ஏதாவது ஒரு பணி செய்வோம் அப்படின்ட்டு நிக்கிறாங்க உள்ள. இப்படிதான் இந்த இடத்த எடுக்கும்போது இந்த பக்கத்துல இருக்கிற ஆசிரமும் சரி, இந்த பகுதியில் உள்ளவங்களுக்கும் தெரியும் இந்த இடம் எப்படி இருந்துச்சு. இந்த இடத்த எடுத்து 6 மாசத்துக்குள்ள இந்த மாதிரி ஒரு சோலையா மாத்துறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு காரணம் அந்த இயல்பும் அந்த யதார்த்தம் தான். அந்த உண்மை எப்பொழுதுமே இருந்தா ஒரு விஷயத்தை ஜெயிக்கணும். அப்ப ஒரு உண்மை தத்துவத்தை, அந்த உண்மைங்கிறது என்னன்னா இயல்பா இருக்கிறது, நீங்களா இருக்கணும் அப்படிங்கிறது தான். இப்ப இந்த நம்மள வடிவத்தை பொறுத்த அளவுக்கு நம்மளா இருக்கிறதுக்காக தான் போராடணும். நீங்க என்கிட்ட வர்றவங்களை என்ன சொல்றதுன்னா, என்ன நீ வணங்குறதுல எந்த பிரயோஜனம் கிடையாது. நீ ஒன்னு ஆய்வு பண்ணு, ஒன்னு ஸ்டடி பண்ணு, நீயா இருக்கணும். இதான் ரொம்ப முக்கியம். அப்படிதான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீ ஒன்ன ஆய்வு பண்ணாம, ஒன்ன நீ பெருசா எடுத்துக்காம என்ன நீ பெரிதா எடுத்துக்கிட்டனா ஏமாந்து போயிடுவேன். இப்ப நான் ஏன் வளர்ந்துருக்கிறேன், எனக்குள்ள எப்படி தியானம் வந்துச்சு அப்படிங்கிறத நீ யோசிக்கணும். அப்ப ஒன்னை எப்படி வளர்த்து கொள்ளணுங்கிறதுல நீ உறுதியா இருக்கணும். அப்ப என்ன நீ வளர்க்கறதுல உறுதியா இருந்து ஒன்னை விட்டுறக்கூடாது. தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ பிற கட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா, கட்சியை வளர்க்கறதுக்கு ஒரு தொண்டன் பாடுபடுவான், தன்னை வளர்க்க மாட்டான். அப்படி இருந்தா ஒன்றும் சரிப்பட்டு வராது. அப்ப ஒரு குருவையோ ஒரு ட்ரஸ்டையோ வளர்க்கறதுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் முன் இருக்கிறாங்க. அந்த பக்தர்களை வளர்க்கறதுக்கு யார் இருக்காங்க? அப்ப நீ என்னன்னா, குரு எப்படி வளர்றாரு, எப்ப தியானம் கிடைச்சிச்சு, எப்படி தியானம் கிடைச்சிச்சு, அன்னதான முறைகளை எப்படி செய்யறாரு, அவர் எப்படி நடந்துக்கிறாரு, இதெல்லாம் நீ ஸ்டடி பண்ணனா நாளைக்கு உன் வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மலர்ச்சி ஏற்படும். அதுதான் வேணும். அப்ப செல்ஃபா ஒன்ன நீ தயார் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த மைதானம், இந்த இடம். அப்ப செல்ஃபா இல்லாம நீ என்ன கும்பிட்டு ஏமாந்து போயிடாது. என்னுடைய வடிவத்தை நீ வந்து வேற மாதிரி ஒரு இமேஜினேஷன் பண்ணாத, அதை இயல்பா விடு அப்படிங்கிறதான் நான் வந்து நிறைய வடிவத்துல நிறைய பேருக்கு நம்ம அதை சொல்லி அதை உணர்த்தி அதை புரிய வச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதனாலதான் நான் எழுதப்பட்ட 3 புத்தகம் கூட ₹1 கூட நாணயம் வாங்காம அதையும் மக்கள்கிட்ட ஃப்ரீயா தான் கொடுப்பேன். ஒரு இடத்துல கூட இந்த பணம் சம்பந்தமான ஒரு டிஸ்கஷனை நான் ஏற்படுத்தினதே கிடையாது. நீங்க நம்ப முடியாத ஒரு தொகை தான், மாதம் லட்சக்கணக்கான ரூபாய் இதுல செலவழிக்கப்படுகிறது. ஆனா எல்லாமே கண்ணுக்கு தெரியாத மாணவர்கள், வெளிநாடுகள்ல 10-11 நாடுகளுக்கு மேல நம்மகிட்ட ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அத்தனை பேருமே அவங்க மாதம் அவங்க வீட்டுக்கு எப்படி ஒரு விஷயம் செய்வாங்களோ அதே மாதிரி இந்த அன்னதான கூடத்துக்கு அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. காரணம், இங்க நடக்கிற விஷயத்த அவங்க பார்க்கறாங்க, அவங்க இதுக்குள்ள இருந்து ஒரு இன்ஸ்பயர் ஆகுறாங்க. அவ்வளவுதான். இதுதான் இதோட சூழல். நாளைக்கு இங்க இருந்து நான் இன்னொரு ஊருக்கு போயிடுவேன். இதுல மாணவர்களே இந்த அன்னதானத்தை இதே மாதிரி இயல்பா எடுத்துட்டு போனாங்கன்னா இயற்கை கை கொடுக்கும். இதை விட்டுட்டு அவங்க கமர்ஷியலா மாறினாங்கன்னா இதோட பொலிவு இழந்துடும். அப்ப ஒரு குருவோட திட்டம் என்னன்னா, அவர் சமாதியில இருந்தாலும் அவருடைய நோக்கம் என்னவோ அது கரெக்டா நடந்துச்சுன்னா அவருடைய ஆசீர்வாதம் அங்க இருக்குன்னு அர்த்தம். அந்த நோக்கம் மாறுனுச்சுன்னா சரிப்பட்டு வர
அவ்வளோதான் அதோட விஷயம். இது எப்பயுமே அது இயல்பாக பார்த்துக்கணும். அப்போ ஒருத்தருடைய நோக்கம் சரியாக இருக்கும். அதான் எப்பயுமே ஒவ்வொரு தனி மனிதனையும் நீங்கள் வீட்டிலிருந்து கிளம்பும்போது இன்னைக்கு உங்களோட நோக்கம் என்ன, அந்த நோக்கம் சரியாக இருந்தால் இந்த பஞ்சபூதங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அந்த நோக்கம் சரியா இல்லைன்னா மனிதன் மட்டும் உதவியாக இருப்பான், பஞ்சபூதம் உங்களை பெருசாக எடுத்துக்க. இவ்வளோதான்.